பூமியிலிருந்து புற்பூண்டுகளை முளைவிக்க செய்வது யார்? இந்த அறிவு. நீ இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அறிவியல் விஞ்ஞானியாக மாற்ற வேண்டும் நினைக்கிறீங்கல்ல, அவர்களிடத்தில் இல்ல. உணவளிக்க கூடியது அல்லாதான் என்று தெரியாம பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அணுசக்தியை உருவாக்கக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்கி விட்டு பெரிய அறிவுதான், அது மாற்று கருத்தே கிடையாது. விண்ணில ஒரு ஏவுகணை ஏவி அதன் மூலம் ஆய்வு செய்யக்கூடிய அறிவு என்பது சாதாரணது கிடையாது. ஆனால் அங்க போய் ஒரு கற்சிலைக்கு முன்பாக அவருடைய ப்ராஜெக்டை வச்சு அங்க போய் வேண்டிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா இதால் ஒன்றும் செய்ய முடியாது, இது நம்மளுக்கு எந்த வகையிலும் பயன் தராது, எந்த வகையிலும் நம்மளுக்கு உதவாது என்ற அந்த அறிவு இல்லையே. உலக விஞ்ஞானிகளை விஞ்சக்கூடிய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் அவரவருக்கென்று இறைவன் பல்வேறு கடமைகளை கொடுத்திருக்கின்றான். அந்த கடமை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். மார்க்கத்தின் அடிப்படையில் மார்க்கம் போதித்திருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் மார்க்க விஷயங்களில் செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இது போன்று பல்வேறு கடமைகளை நமக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. அதில் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய கடமைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீது இருக்கக்கூடிய கடமைகள், இது போன்று பல்வேறு கடமைகளை அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் மனிதர்களுக்கு. அதில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டவர்களாக, பிள்ளை வளர்ப்பில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். இதற்கும் இஸ்லாம் அழகான ஒரு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கமான நிலையிலேயே பிறக்கின்றது. அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாகவோ அல்லது யூதர்களாகவோ நெருப்பு வணங்கியாகவோ மாற்றுவது என்பது பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளையுடைய வளர்ப்பில் நல்ல முறையில் அவர்கள் மார்க்கப்பட்டுள்ள மார்க்கத்தை விரும்பக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக உருவானாலும் அதற்கு பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழாமல் திசை மாறி செல்கின்றார்கள் என்றால் அதுவும் பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பு கண்காணிப்பின் மூலமாகத்தான் இருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம்மளுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உபதேசம் செஞ்ச அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சிறந்த அடிப்படையில் கொடுத்தோம் என்றால், அதுவும் சிறு வயதிலேயே அந்த மார்க்கத்தை நாம் கொடுப்போம் என்றால் அதுதான் அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்புக்குரிய ஒன்றாக மாற்றும். நம்ம மார்க்க கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த மார்க்க கல்வி உலக கல்வி என்று பிரித்து வைத்து அதிலே உலகத்திலும் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கல்விக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த கல்வியை பிள்ளைக்கு எப்படியாவது நானெல்லாம் சிறு வயதில் படிக்கலை, நானெல்லாம் சிறு வயதில் என்னுடைய தாய் தந்தையர்கள் கஷ்டப்பட்டதினால், ரொம்ப ஏழ்மையில் இருந்ததினால் என்னுடைய தகப்பனார் என்னை படிக்க வைக்கலை, அதுபோன்று இல்லாமல் என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும், என் பிள்ளைக்கு நான் தரமான கல்வியை கொடுக்கணும் என்பதற்காக பெற்றோர்கள் அவருடைய உழைப்பில் பெரும்பகுதியை அதற்கு செலவு செய்கிறாங்க. அந்த கல்வி என்பது அவசியமான ஒன்றாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் என்றால்
இந்த உலகம் சார்ந்து கல்விக்கு கவலைப்படக்கூடிய நம்மில்ல, என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை படிக்க வைக்கல ஏழ்மையின் காரணத்தினால், என்னுடைய தாய் தந்தையர்கள் அந்த நேரத்தில் வறுமையில் இருந்ததனால் படிக்காமல் நான் விட்டுட்டேன், இந்த நிலை என்னுடைய பிள்ளைக்கு ஏற்பட்டு விடக்கூடாது, நான் அவர்களை சிறந்த முறையில் கடனாவது வாங்கி கஷ்டப்பட்டாவது படிக்க வைப்பேன் என்று சொல்லக்கூடிய நாம் மார்க்கத்தை கொடுப்பதில், குரானை அவர்களுக்கு கற்பிப்பதில், இந்த இஸ்லாத்தை அவர்களுக்கு போதிப்பதில், என்னுடைய குடும்பத்தில் இது போன்ற ஒரு நிலையில் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு குரானை மனனம் செய்த நபர்கள் யாருமே இல்லை. என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஹாஃபில்கள் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆலிம்கள் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இல்லை. ஆகையால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நான் என் பிள்ளையை நான் ஒரு ஆஃபீலாக உருவாக்குவேன், நான் ஒரு ஆலிமாக உருவாக்குவேன், என்னுடைய பிள்ளையை நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக நான் உருவாக்குவேன், அந்த வாய்ப்பை நான் கொடுப்பேன்னு சொல்லி இதற்கு நம்ம கவலைப்படுறோமான்னு யோசித்து பாருங்க. இந்த விஷயத்தில் நம்ம இப்படி யோசிப்பது கிடையாது. மாறா என்ன யோசிக்கிறோம்னா, நான் சிறு வயதில் படிக்கல, நான் பிள்ளையை படிக்க வைக்கணும், நான் சிறு வயதில் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளையை கஷ்டமில்லாமல் வைக்கணும், நான் சிறு வயதில் எனக்கு இது போன்ற ஒரு வசதி வாய்ப்பு இல்லை, என் பிள்ளைகளுக்கு நான் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்படின்னு யோசிக்கக்கூடிய நம்மள மார்க்கம் சார்ந்து சிந்திக்கிறோமா, மார்க்கம் சார்ந்து அதற்காக கவலைப்படுறோமான்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் மீது பிள்ளைகளுடைய அக்கறை கொண்ட நாம் அவருடைய மறுமை வாழ்க்கை என்ன ஆகும், இந்த உலகத்தின் பிறகு நாளை மறுமை வாழ்க்கையில் நான் என்னுடைய பிள்ளை ஒரு நன்மை செய்தவனாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை என்பது நம்முடைய சமுதாயத்தில் ரொம்ப குறைந்து வரக்கூடியதாக இருக்கு. இது கூட இந்த கல்வியாண்டு தான். இப்போது பிள்ளைகளை எல்லாம் நம்ம கல்விக்கூடங்களில் சேர்த்துருப்போம். ஆனால் இதற்கு முன்பாக ஒரு மாதத்திற்கு முன்பாக பிள்ளைகளை கல்விக்கூடங்களில் சேர்ப்பதற்கு இதற்காக எவ்வளோ ஆய்வு செய்திருப்போம். எந்த பள்ளிக்கூடத்தில் என் மகன் படித்தால், எந்த கல்லூரியில் என் மகன் படித்தால் சிறந்த கல்வி கிடைக்கும், என்னுடைய மகனுடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதற்காக அலைந்து திரிந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் ஏறி இறங்கி அங்கே தரமான கல்வி கிடைக்குமா, இங்கே தரமான கல்வி கிடைக்குமா, இந்த கல்விக்கூடங்களில் படித்தா என்னுடைய மகனுடைய வாழ்க்கை நாளை சிரமமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குமா என்று எவ்வளோ கவலைப்பட்டவர்களாக இன்னைக்கு பிள்ளையை கல்விக்கூடங்களில் சேர்த்துட்டு உட்காந்துருக்கோம். அப்படி இருக்க மார்க்க விஷயத்திற்கு அப்படி அலைந்து திரிந்து எங்கே தரமான கல்வி கிடைக்குதுன்ட்டு எனக்காவது அலைஞ்சிருக்குமா? வீடு தேடி வந்து உங்கள் பிள்ளைகளை மக்தப் மசாவுக்கு அனுப்புங்க, பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை புகட்டுங்க, அதுதான் இன்னைக்கு அவருடைய வறுமை விஷயத்தில் அவர்களுக்கு மார்க்க விஷயங்களில் நம்ம எடுத்து சொல்லும்போது ஒரு பற்றுள்ள ஒரு பிள்ளையாக உருவாகுவான்னு சொன்னால் கூட அதற்கு நம்ம ரொம்ப அலட்சியம் காட்டவர்களாக இருக்கிறோமா இல்லையா? அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலையில் இருக்கிறோமா இல்லையா? அப்போ நீங்கள் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கல்வி விஷயங்களில் எப்படி நம்ம நடந்து கொள்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. அப்படித்தானே இருக்கு. இதே மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய நம்மள எத்தனை பேர் ஒரு ஆர்வ மிகுதியோட அந்த நேரத்தோட கரெக்டாக அனுப்பணும் நம்ம திட்டமிட்டு அனுப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே டியூஷன் ஸ்கூல்னு சொன்னால் அதற்கென்று பறந்து என்ன பண்ணுறோம், காலையில் எந்திரிச்ச உடனேயே அப்படி ஒரு மிஷினரி மாதிரி செயல்படுறோமே, அவனை எழுப்புதல இருந்து குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ் மாற்றி அவனை அழகுபடுத்தி கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுல இருந்து பம்பரமாக சுழன்று செயல்படுறோம். அதே ஸ்கூல் முடிஞ்சு வந்த பிறகு மதரசாவுக்கு அனுப்பணும்னு சொன்னால் அதற்கு எப்படி செயல்படுறோம்னு யோசிச்சு பாருங்க. இங்கே வந்த பிறகு அங்கே ட்ரெஸ் இருக்கு எடுத்துகிட்டு போப்பா, அது போட்டு மதரசாவில் அந்த குரான் இருக்கு எடுத்துகிட்டு போ இப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய இந்த வேலைக்கு இவ்வளோ அக்கறை காட்டுறது இல்லை, அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அப்படித்தானே? ஆனால் இந்த மார்க்கத்திற்கு கல்வியை நீங்கள் கொடுத்தா
இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் இந்த உலகத்திற்கு பிறகு நாளை மறுமைக்குண்டான முதல் படித்தரமாக இருக்கக்கூடிய மன்னரை வாழ்க்கை இருக்க, இந்த மன்னரை வாழ்க்கை என்பது அவனுக்கு அதுதான் முதலாவது பரீட்சை கூடமாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கையுடைய நிலையில் அவன் பயின்ற கற்றுக்கொண்ட மார்க்க விஷயங்களை எந்த அளவுக்கு உறுதியாக நீங்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை புகட்டினீர்களோ அதற்கான உண்மையான பயிற்சி கூடம், தேர்வு கூடம் எதுன்னு சொன்னால் மன்னரை தான். நீங்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை நீங்கள் கொடுத்திருந்தா, மார்க்க அடிப்படையில் தன்னுடைய பிள்ளையை வளர்த்திருந்தால், அவர்களுக்கு கொள்கை அடிப்படையில் உறுதியாக அவர்களை உருவாக்கி இருந்தால், அந்த மன்னரை வாழ்க்கையில் அங்கே மலக்குமார்களுக்கோ கேட்கக்கூடிய கேள்விக்கு அங்கே ஒவ்வொரு கேள்விக்கும் பாஸ் மார்க் போட்டு போய்கிட்டே இருப்பான். உன்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ். உன்னுடைய வேதம் எது? திருக்குரான். உன்னுடைய தூதர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை எப்போ சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? இந்த கேள்விக்கு, மண்ணறையில் கேட்கப்படக்கூடிய இந்த தேர்வுக்கு இப்படி பதில் சொல்லும்போது எதன் மூலமாக பதில் சொல்ல முடியும்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை புகட்டி இருந்தால், அதன் அடிப்படையில் உருவாக்கி இருந்தால் அங்கே பாஸ் மார்க் கிடைக்கும். இல்லை, மார்க்கத்தை சரியாக புகட்டலை, அந்த கல்வியை நம்ம கொடுக்கலைன்னு சொன்னால், உன்னுடைய இறைவன் யார்? தெரியாது. உன்னுடைய வேதம் எது? தெரியாது. உன்னுடைய தூதர் யார்? தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமா இல்லையா? நஷ்டவாளிகளில் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளி யாருன்னு சொன்னால், இந்த இடத்துல அந்த முதல் படித்தரத்தில் எந்த மனிதன் தோல்வியுறுகிறானோ, அந்த தேர்வில் ஃபெயில் ஆகிறானோ, அவனை விட வேறு யாரும் இல்லை. ஆனால் உலக கல்விக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இன்னைக்கு உலகத்தில் கல்வி விஷயங்களில் சொன்னால் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியை சொல்லுவாங்க உலக தரம் வாய்ந்த கல்வி. அதன் பிறகு பார்த்தா சுவிட்சர்லாந்தில் இன்ஸ்டிடியூட் லீ ரோசின்னு ஒரு கல்விக்கூடம் இருக்கு, உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கூடம். இதில் கட்டணம் எவ்வளோ தெரியுமா? கல்வி கட்டணம் மட்டும். அதில் தங்கி படிக்கிறதா இருந்தால் வேறு, போக்குவரத்தாக இருந்தால் அது வேறு. கல்வி கட்டணம் மட்டுமே இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீ ரோசின்ற சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த கல்விக்கூடத்தில் 1 கோடியிலிருந்து 1.5 கோடி அளவுக்கு கல்வி கட்டணம். இங்கிலாந்தில் ஈடன் காலேஜ்னு ஒன்று இருக்குது, 55 லட்ச ரூபாயிலிருந்து 70 லட்ச ரூபாய் அளவுக்கு அந்த கல்விக்கூடங்களை தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கிறதாக இருந்தால். அமெரிக்காவில் பிலிப்ஸ் அகாடமி ஆண்டோர்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தன்னுடைய பிள்ளைகளை போய் படிக்க வைப்பதாக இருந்தால் 55லிருந்து 65 லட்ச ரூபா அளவுக்கு செலவாகும். இந்தியாவில் ஒரு கல்விக்கூடம் இருக்குது, தி டூன் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி, அதில் 12 லட்ச ரூபாயிலிருந்து 15 லட்ச ரூபாய் அளவுக்கு பள்ளி கல்விக்கூடத்தில் சேர்ப்பதற்கு வெறும் கல்வி கட்டணம் மட்டும் வாங்குறாங்க. நம்ம பிள்ளைய உலகத்தரம் வாய்ந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீ ரோசியில் 1.5 கோடி அளவுக்கு செலவு பண்ணி படிக்க வச்சுட்டோம். பெரிய உலகத்தரம் வாய்ந்த, உலகத்தையே ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக உருவாக்கிட்டோம். அவனுக்கு அறிவியலில், கணிதத்தில், எல்லாத்துலேயும் அவன் டாப்பாக இருக்கிறான். அவனை விட இந்த உலகத்தில் வேற அறிவாளி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உருவாகிட்டான் இந்த இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுட்டு. ஆனால் கேள்வியை நீ எந்த கல்லூரியில் படித்தேன்னு கேள்வி கேட்பானா? நீ என்ன மார்க் எடுத்தன்னு கேள்வி கேட்பானா? நீ அறிவியலில் எதையெல்லாம் கற்றுக்கொண்ட, எந்த அளவுக்கு அறிவியலை ஆய்வு செய்த அப்படின்னு கேள்வி கேட்பானா? நீ என்னதான் கோடிக்கணக்கில் கட்டி கல்வி கட்டணங்களை கொடுத்து வளர்த்திருந்தாலும் சரி, அப்படி வளர்க்கக்கூடிய அந்த கல்வி என்பது பயனற்றதாகத்தான் இருக்கும். அது மன்னரை வாழ்க்கைக்கு தேவையற்றதாகத்தான் இருக்கும். அது ஒரு வகையிலையும் பயனில்லை. அது எத்தனை கோடியை செலவு செய்து கல்வியை கொடுத்திருந்தாலும் சரி, அது பயனே இல்லை. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
எந்த நிலையிலையுமே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறைவனிடத்தில் கேட்டு அதை பெரிந்து அவர்களிடத்தில் சரணடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் பல்வேறு நேரங்களில் துவாக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒரு துவா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கக்கூடிய துவா என்ன தெரியுமா? இறைவா, பயனற்ற கல்வியிலிருந்து என்னை பாதுகாத்துரு. பயனற்ற கல்வியிலிருந்து எனக்கு பாதுகாப்பை கூடிய அல்லாஹ். உலகத்தில் என்ன வேணாலும் கல்வி இருக்கலாம், உலகத்தில் எவ்வளோ பெரிய தரம் வாய்ந்த கல்வின்னு சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, எனக்கு அது பயனற்றதாக இருந்தால் அந்த கல்வியில் இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, சிறந்த கல்வியை கொடு. அல்லாஹ்வின் தூதர் கேட்ட அந்த பிரார்த்தனைகளில் இது ஒன்று, சிறந்த கல்வியை கொடு என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு அவங்க கேட்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு தேவையான விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பு காட்டணுமா? இந்த உலகத்தில் காட்டலாம். உங்கள் பிள்ளைகளை நல்லா வளர்க்கலாம் என்று பாடுபடுறதா? இந்த உலகத்தில் நீங்கள் பாடுபடலாம். உங்கள் பிள்ளைகளை சிறந்த ஒரு நபராக உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? வரக்கூடிய ஆபத்திலிருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் தான் உங்களால் காப்பாற்ற முடியும். இந்த உலகத்தில் தான் அந்த பிள்ளை மீது நீங்கள் அக்கறை செலுத்த முடியும். இந்த உலகத்தில் தான் அவர்களுக்கு அன்பு காட்ட முடியும். மாறாக இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை என்று ஒன்று வந்துவிட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மனிதர்களே, உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்க. தந்தை மகனை காக்க முடியாத, மகன் தந்தையை காப்பாற்ற முடியாத அந்த நாளுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்கிறான். நம்ம தந்தை தாய் ஒரு பிள்ளை மீது எவ்வளோ பாசம் வைப்போம். ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட துடிச்சிடுவோம். அவனுக்கு எதனா ஜுரம் ஆயிடுச்சு, ஜுரம் வந்துடுச்சு, கொஞ்சம் புள்ள சோர்ந்து படுத்துட்டான்னா அப்படியே உள்ளெல்லாம் பதறும், துடிக்கும். என்னம்மா என் புள்ள ஓடி ஆடிக்கிட்டு இருப்பானே, சுறுசுறுப்பாக இருப்பானே, இப்படி வந்து சோர்ந்து படுத்துட்டானே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒரு மணி நேரம் அவன் துருன்னு வருவான். இது மாதிரி தான் பிள்ளைகள் இருப்பாங்க. பிள்ளை தன்மையை மாற்ற இயலாது. அப்படி நம்ம பிள்ளைகள் வந்து இப்படி துருன்னு இருக்கும்போது அப்படி கொஞ்சம் ஒரு மணி நேரம் அசந்து அப்படி ஒரு சோர்வாக இருந்தாலே அப்படியே துடிச்சு நம்ம அந்த பிள்ளைகளுக்கு என்னவோ ஏதோன்னு சொல்லி பதறுவோமே. எங்கே பதற முடியும்? இந்த உலகத்தில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பதறலாம், துடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவா, நமக்கு எந்த அளவுக்கு சக்திக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை செலவு செய்து மருத்துவம் பார்க்க முடியும், காப்பாற்றணும், துடிக்க முடியும். ஆனால் மறுமை வந்துருச்சுன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, தந்தை மகனை காப்பாற்ற முடியாது, மகன் நினைத்தா தந்தையை காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட நாளுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னால், இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கான படிப்பினை. நமக்கு அவர்கள் பிள்ளையை வளர்க்கக்கூடிய விஷயங்களில் இந்த உலகத்தில் தான் நம்ம என்ன வேணுமானாலும் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்னு சொன்னால், நாளை இந்த உலகம் என்பது அற்பமானது. எப்போ எப்படி எந்த நேரத்தில் மரணிப்போம் என்பது யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாளில் இருக்கிறோன்னு சொன்னால், இதற்காக நம்மளை நாம் தயார் செய்து கொள்ளணும், நம்முடைய குடும்பத்தாரை தயார் செய்து கொள்ளணும். மறுமையை நோக்கிய பயணத்தை நாம் அமைத்து கொண்டு அதற்காக நம்ம செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படித்தான் அந்த பிள்ளை வளர்ப்பில் நபி தோழியர்கள் கவனம் செலுத்தினாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய மகனார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சின்ன வயசில் 10 வயசு குழந்தையாக இருக்கிறார். 10 வயசு குழந்தையாக இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கூட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட விட்டுறாங்க. அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தால் என் பிள்ளை மார்க்கம் சார்ந்து எல்லா நிகழ்வுகளையும் மார்க்க அடிப்படையில் அவன் வாழ்ந்து உருவாகுவான். அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தால் அவன் மார்க்கத்தை கற்று அதன் அடிப்படையில் அவன் மார்க்க நிலைகளில் உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சின்ன 10 வயசு பிள்ளையாக இருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு போய் அல்லாஹ்வின் தூதரை உங்களுக்கு உதவியாளராக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க, உங்களோடு இருந்தால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு
ஒரு வாய்ப்பாக அமையும், நீங்கள் உதவியாளராக வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கள்ட்ட கொண்டு போய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடுறாங்க. அந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் பணியாளராக உதவியாளராக விட்டுட்டு வந்தாங்களே, விட்டுட்டு வந்ததுனால ஏற்பட்ட அவருக்கு கிடைத்த மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால், இன்னைக்கு இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு இன்னைக்கு பிரச்சாரம் செய்வதற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம பிரச்சாரம் செய்கிறோம். அந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதரை பற்றியான அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்த, போதனை செய்த, எதை நம்மளுக்கு ஏவினார்களோ, எதை நம்மளிடத்தில் தடுத்தார்களோ அதை ஹதீஸாக நபி தோழர்கள் வாயிலாக, இமாம்கள் வழியாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குல்ல, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற ஹதீஸ் மட்டுமே 2286 ஹதீஸுகள் கிடைத்திருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு கல்வியை அவர் கற்றுக்கொண்டிருப்பாங்க. எந்த அளவுக்கு மார்க்கத்தில் அவர்களுக்கு ஈடுபாட்டை சின்ன வயசில் கொடுத்ததுனால, அவர்கள் அந்த 10 வயசிலேயே மார்க்க தொடர்பை ஏற்படுத்தணும், மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய பிள்ளை உருவாகணும் என்று அவர்கள் திட்டமிட்டதனால் ஏற்பட்ட நிலைகள் இன்னைக்கும் மார்க்கத்தை நம்ம மக்களுக்கு சொல்வதாக இருந்தால், இன்னும் வரக்கூடிய காலம் முழுவதும் கியாமத் நாள் வரைக்கும் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்ன போதனையை, அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு தடுத்ததை, அல்லாஹ்வின் தூதர்கள் நம்மளுக்கு கொடுத்ததை, இதை ஹதீஸுகளாக தொகுத்து கொடுத்ததில் அவருடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்கு யோசித்துப்பாங்க. இன்னைக்கு நம்ம அதுதான் திட்டமிடணும். நம்முடைய திட்டமிடுதல் எப்படி இருக்கணும்னு சொன்னால், என் மகன் பெரிய என்ஜினியர் ஆகணும், என் மகன் பெரிய டாக்டர் ஆகணும், என் மகன் பெரிய ஒரு அறிவியல் ஆய்வாளராக மாறணும் இப்படின்னு திட்டமிடுறதை விட, என் மகன் மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த ஓரிரை கொள்கையை உறுதியாக பற்றி பிடித்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும், நாளைக்கு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும் என்பதுதான் நம்மளுக்கான ஒரு திட்டமிடுதலாக இருக்கணும். பிள்ளைகள் மீது இன்னைக்கு ரொம்ப அதீத பாசம் வச்சுருக்கிறோம். பிள்ளைகள் மீது ரொம்ப அதீத பாசம் வச்சுருக்கோம். என்ன கேட்டாலும் இன்னைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தினால அவர்களுக்கு அந்த அளவுக்கு சலுகைகள் பெற்றுத்தரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நீங்களை அலசி பார்த்தா, உம்மு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகன் ஹாரிசா அவர் பத்ரு போர்க்களத்தில் எதிரிகள் கொடுத்த அந்த தாக்குதல் மூலமாக அம்பு தாக்கப்பட்ட ஒரு கொல்லப்படுகிறார். அப்படி கொல்லப்பட்ட பிறகு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் பத்ரு போரில் எதிரிகள் தாக்கப்பட்ட அம்பினால் குத்தப்பட்டு இறந்துட்டார், என்னுடைய மகனுடைய நிலை எவ்வாறு இருக்கு? என் மகன் சொர்க்கத்தில் இருக்கிறானா இல்லை நரகத்தில் இருக்கிறானா? அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொல்லுங்க, அவன் சொர்க்கத்தில் இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், மாறாக அவனுடைய நிலை எப்படின்னு சொல்லுங்க, நான் அழுது பிறந்து என்னுடைய துக்கத்தை நான் வேறு விதமாக மாற்றிக் கொள்கிறேன், தனித்துக் கொள்றேன். கேட்க எப்படி கவலைப்படுறாங்க, பாசம் வச்சிருந்தாங்க. என் மகன் சொர்க்கத்தில் இருக்கிறானா, என் மகனுடைய நிலை எவ்வாறு இருக்கு? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, முஹாரிசாவே, ஆரிசாவின் தாயே, உன்னுடைய மகன் சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்கு, அதுல உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கார், நீங்க கவலைப்படாதீங்க. நாங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன உடனே அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, மகன் இறந்த துக்கமெல்லாம் இல்லாம என் மகன் சொர்க்கத்தில் இருக்கானா, எனக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு அதை பொருந்திக்கிட்டு மகனுடைய இழப்பை கூட அதெல்லாம் பெரிதுபடுத்தல, மகனுடைய மரணத்தை கூட பெருசா நினைக்கல, அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு பொருந்திக்கிட்டு போறாங்கன்னு சொன்னா, இதுதான் பாசமா இருக்கணும். பாசம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், என் மகன் சொர்க்கம் செல்லக்கூடியவனாக இருக்கணும், என் மகன் சொர்க்கத்துக்குரியவனாக இருக்கணும், இப்படி பாசம் வைங்க. பாசம் வச்சா கேட்குற பைக்கை வாங்கி கொடுக்கறதா?
பாசம் வைத்தா அவன் கேட்குற செல்ஃபோனுக்கு வாங்கி கொடுக்கறதா? அவன் பாசம் வச்சிருக்கிறதுனால 4 சுவத்துக்குள்ளே வச்சு நீ செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு உட்காந்து என்ன பண்ணு, கேம் விளையாடுப்பா, உன்னை நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ எவ்வளோ பெரிய அதி வேகமான பைக்கு கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்குறேன், அதனால் உனக்கு கை உடஞ்சி கால் உடஞ்சி உன் வாழ்க்கை நாசமாக போனாலும் உன் மேலே இருக்கக்கூடிய பாசம்தான் எனக்கு முக்கியம், இப்படின்னு நம்ம இன்னைக்கு நடக்கிறோமா இல்லையா? கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருப்பது யார்? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வளர்ப்பை பாருங்க, எப்படி அவர்கள் பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இன்னைக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம், மனம் நொந்துருவான், அவன் மனம் வருத்தப்பட்டுறக்கூடாது என்பதற்கு கவலைப்பட்டு கேட்குறத வாங்கி கொடுக்குறோமே. அல்லாஹ்வின் தூதரவர்கள் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஈர கொலைனாங்க, அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க, அவ்வளோ நேசிச்சிருந்தாங்க அந்த மகள் மீது. நம்மெல்லாம் என்ன பாசம் வச்சுருக்கோம்? அதை மிஞ்சிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர்களுடைய மகள் மீது பாசம் வைத்தவர்களாக இருந்தாங்க. அப்போது அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கிறோமே, இப்போ அதுவே நம்ம கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை விட அட்வான்ஸில் எதுவும் கிடைக்குமா? இல்லைன்னா நம்ம வீட்டில் மாப்பிள்ளை தலையில் கெட்டிட்டு அரைச்சி கூட சுட்டுத்தரன்ற மாதிரி போவோமான்னு ஓடிக்கிட்டு இருக்குப்போம். ஆனால் அப்போ திருகையில் போட்டு அரைச்சி கையெல்லாம் காய்ச்சி போயிடும். அப்போ அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு ஒரு போரில் கனிமத்து பொருளாக ஒரு அடிமைகள் கிடைச்சிருக்காங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதரை பார்க்கறதுக்காக வராங்க. அடிமைகளை ஏதாவது ஒன்று கொடுத்தா நம்ம வீட்டுக்கு உதவியாக வச்சுக்கலாமே என்பதற்காக அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்கு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் ஆள் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் இல்லை. மாறாக அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறாங்க. வந்த விஷயத்தை அவர்கள்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அவர்களிடத்தில் சொல்லிட்டு போனோடனே அல்லாஹ்வின் தூதர் வந்தவுடைய வீட்டில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய மகளார் ஃபாத்திமா அவர்கள் வந்துட்டு போனாங்க, இன்னென்ன விஷயத்துக்காக வந்தாங்க. அவங்க வீடு தேடி போயிட்டாங்க. அவங்க வீடு தேடி போயிட்டு அங்கே உட்காந்து அவர்களுடைய இல்லத்தில் உட்காந்து அருகாமையில் உட்காந்து சொல்கிறாங்க, அவங்க கேட்ட ஒரு அடிமையாக வீட்டுக்கு உதவியாளர் வேணும் அப்படின்றதுக்கு கேட்டதுக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்ததை சொன்னாங்க, நீங்கள் கேட்டதை விட உங்களுக்கு சிறந்த ஒன்றை நான் சொல்லித்தரட்டுமா? நீங்கள் கேட்டுட்டு போனீங்கல்ல, அதை விட நான் உங்களுக்கு சிறந்த ஒன்றை சொல்லித்தரேன். நீங்கள் 33 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்க. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அல்லாஹ்வின் தூதரை மரணத்துக்கு பிறகு கேட்குறாங்க. அந்த விஷயத்தை அவங்க சொல்லிட்டு ஒரு போர்க்களத்தில் அதை குறித்து கேட்குறாங்க, நீங்கள் அந்த போர்க்களத்தில் இந்த திக்ரை செஞ்சீங்களா? ஆமாம், அந்த போர்க்களத்தில் அன்றைய இரவும் நாங்கள் இந்த திக்ரை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னால் என்ன ஆகும்? பாப்பா, எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகிட்டங்க, வா வாப்பா, பைக்கு கேட்குற, நீ செல்ஃபோன் கேட்குற, நான் உனக்கு இதை விட சிறந்த ஒன்றை கூட சொல்லட்டுமா? இதை விட சூப்பராக உனக்கு ஒன்று சொல்லித்தரேன். அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னால், அம்மா இவருக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், இவர் ஏதோ என்ன கேட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க, இதை விட சூப்பராக ஒன்று அது, நான் பைக்கு கேட்குறேன், நான் காலேஜுக்கு போகணும், நான் பஸ்ஸில் ஏறி இறங்கினா முட்டெல்லாம் வலிக்குது, என்னால் நேரத்துக்கு போக முடியலை, பைக்கு வாங்கி கொடுங்கன்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னு கிறுக்கு மாதிரி பேசுகிறார். இவரை ஏதோ கூப்பிட்டு போய் மருத்துவ டாக்டர்கிட்ட காட்டுங்கம்மா, நல்ல வேலை எனக்கு பைக்கு கூட வேணாம், உங்கள் வீட்டுக்கார முதல்ல நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குங்க இப்படின்னு வாங்க நம்ம பிள்ளைகளாக இருந்தால். ஆனால் அங்கே அல்லாஹ்வின் தூதரவர்கள் அவருடைய மகளார்ட்ட சொன்ன விஷயத்தை அவர்கள் அப்படியே பெற்றுக்கொண்டு, இதுதான் உனக்கு நன்மை, இந்த உலகம் என்பது சிரமத்துக்கு உட்பட்டது தான், இந்த உலகத்தில் பல இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், சிரமம் இருக்கும், வறுமை இருக்கும்,
இதெல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு சோதனையாக கொடுப்பான். அப்படி கொடுக்கக்கூடிய நிலையில் இதை விட சிறந்த ஒன்று நீ மறுமைக்குத்தான் நீ வந்து தயாராகணும். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமம், கஷ்டம், வறுமை, இதற்காக என்ன பண்ணாத, இதை நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது. இதை நினைச்சு நீ வந்து அதற்காக நீ வந்து மெனக்கிட்டு இருக்காது. மறுமைக்கு நீ தயாராகு. உன்னுடைய நேரத்தை மறுமைக்கான நேரமாக ஆக்கிக்கொள் என்பதாக அந்த திக்ரை அல்லாஹ்வின் தூதர் சொல்லித்தராங்க. அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு இது. இந்த வளர்ப்பு என்பது எப்படி கிடைக்கும், அதை எப்போ ஏற்றுக்கொள்வாங்க? இப்படிப்பட்ட உபதேசத்தை நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்வதாக இருந்தால் அந்த உபதேசம் அவர்கள் எப்போது ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளைகளை நாம் உருவாக்கியிருந்தால், ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் அந்த பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருந்தால் அந்த பிள்ளை நாம் சொல்லக்கூடிய உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படும். அதை விட்டுவிட்டு உலகம் சார்ந்து உலகத்திற்காக நான் கஷ்டப்பட்டேன், நான் சிரமப்பட்டேன், அது மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மார்க்கத்தை மறந்து மார்க்கத்தை தொலைத்து நீங்கள் பிள்ளைகளை உருவாக்கணும்னு சொன்னால் இது போன்ற உபதேசம் உதாசீனப்படுத்தப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாது. உபதேசம் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அவர்களுக்கு சென்றடையவே அடையாது. எப்போ சென்றடையும் சொன்னால் நீங்கள் வந்து ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் சேர்ப்பதை கனவை தூக்கி போட்டுட்டு நம்ம மக்தப் மர்சால மங்களக்குடி மக்தப் மர்சால சேர்க்கணும்னு கனவு காணுங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் டான் சொல்லும். இதே நீங்கள் வந்து எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா ஒருத்தரை வந்து பிரபலமான ஆட்களை வந்து பார்த்துருப்பீங்க. ஏதாவது போகக்கூடிய இடத்துல இவர் மாதிரி என் பிள்ளை வரணும்னு நினச்சிருப்பீங்கள்ல, அவரை கூப்பிட்டு கேட்டால் கூட இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. இந்த அறிவு நீங்கள் இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அறிவியல் விஞ்ஞானியாக மாற்ற வேண்டும் நினைக்கிறீங்கல்ல, அவர்களிடத்தில் இல்லை. உணவளிக்கக்கூடியது அல்லாஹ் தான் என்று தெரியாம அங்கே போய் கற்சிலைகளிடத்தில் முன்னாடி நின்று கொண்டு பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் பெரிய ப்ராஜெக்ட் அணுசக்தியை உருவாக்கக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்கிவிட்டு பெரிய அறிவு தான், அது மாற்று கருத்தே கிடையாது. விண்ணில் ஒரு ஏவுகணை ஏவி அதன் மூலம் ஆய்வு செய்யக்கூடிய அறிவு என்பது சாதாரணது கிடையாது மனித அளவில் எடுத்து பார்த்தா. ஆனால் அங்கே போய் ஒரு கற்சிலைக்கு முன்பாக அவருடைய ப்ராஜெக்டை வச்சு அங்கே போய் வேண்டிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் இதால் ஒன்றும் செய்ய முடியாது, இது நம்மளுக்கு எந்த வகையிலும் பயன் தராது, இது எந்த வகையிலும் நம்மளுக்கு உதவாது என்ற அந்த அறிவு இல்லையே. அந்த அறிவை கொடுக்கக்கூடியது தான் இந்த நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்குறோமே. உலக விஞ்ஞானிகளை விஞ்சக்கூடிய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு உட்கார்ந்துருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள். யாரை உலகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட விஞ்ஞானிகளை கொண்டு வந்து வச்சாலும் சரி நம்ம பிள்ளைகள் அழகான முறையில் பாடம் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம பிள்ளைகளை சேர்க்கணும். மார்க்கம் சார்ந்த கல்வி என்பதுதான் நம்ம பிள்ளைகளை வந்து சிறந்த ஒரு நிலையில் உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவை. ஏனென்றால் எந்த திசை திரும்பினாலும் சரி, எங்கே சென்றாலும் சரி, தீமைகள் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. அந்த தீமைகளிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்வதாக இருந்தால், நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் இறையச்சத்தை ஊட்டினாத்தான் சரி. அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்தால்தான் அவர்களுக்கு அந்த பயம் இருந்தால் எந்த வகை எவ்வளோ தீமைகள் நாட்டில் உருவானாலும் சரி, எவ்வளோ பாதிப்புகள் உருவாக்கக்கூடிய நிகழ்வு இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்ம பிள்ளை தனித்து அல்லாஹ்வுக்கு அஞ்சியவனாக ஒதுங்குவான். நாளைய தீர்ப்பு நாள் இது குறித்து கேள்வி கேட்பான் என்ற அந்த அச்சத்தோடு அது போன்ற தீமைகளிலிருந்து ஒதுங்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பான். அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எந்த திசை திரும்பினாலும் தீமையாக இருப்பதனால அதிலிருந்து நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய நிலைகளிலும் அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த எச்சரிக்கை, உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்,
உங்களுடைய பிள்ளைகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறானே, அப்படிப்பட்ட அந்த நாளில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதாக இருந்தால் இந்த மார்க்கம் காட்டிய அந்த அமல்களினால் ஏற்படக்கூடிய அந்த விசாரணை நாளில் நமக்கு சொர்க்கம் அதுதான் நம்மளை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட அந்த நாளில் நாம் செய்கின்ற ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கை, இந்த மார்க்க அமல்கள் தான் நம்மை பாதுகாக்கும், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய சமுதாயத்தை ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக இஸ்லாத்தை அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றி அடுத்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை நம் சமுதாயத்துக்கு கிடைக்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மதரசா மூலமாக, மதரசாவில் பயிற்றுவிக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் மூலமாக இருக்கின்றது. ஆகையால் நம்ம மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய சமுதாயத்தை சிறந்த ஒரு சமுதாயமாக உருவாக்குவதற்கு நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹ்